ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் யோகா அருண்குமார். தினந்தோறும் நாம் யோகா ஆசனாஸ் அண்ட் முத்ராஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம உடம்பில் இருக்கிற நவ இணைப்புகள் 9 ஜாயின்ட்ஸையும் ஒரே நேரத்தில் ஆக்டிவேட் பண்ணுற ஒரு யோகா போஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க அந்த போஸ் எப்படி பயிற்சி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏற்கனவே தொடர்ந்து யோகா பயிற்சியில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆசனம் ரொம்ப எளிமையாக வந்துடும். இப்போ தான் நீங்கள் முதல்ல துவங்குறீங்க அப்படின்னா முதல்ல எளிமையான ஆசனங்கள் தான் ஆல்ரெடி நம்ம சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை தொடர்ந்து பார்த்துட்டு அதெல்லாம் கொஞ்சம் பயிற்சி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா இதை ட்ரைனிங் பண்ணிங்க அப்படின்னா மிக எளிமையாக சீக்கிரமாக வர ஆரம்பிக்கும். இந்த ஆசனத்தை எப்படி பயிற்சி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல கால்களை முன்னோக்கி நீட்டி உட்காந்துக்கலாம். 2 கால்களையும் இந்த மாதிரி இணைச்சிக்கோங்க. கைகளை மெதுவாக தலைக்கு மேலே உயர்த்தி நல்லா ஆழமாக சுவாசிச்சுக்கணும். மெதுவாக சுவாசத்தை வெளிவிட்டுக்கிட்டு முன்பக்கமாக வளைஞ்சி 2 கைகளாலையும் குறிப்பாக 2 கட்டை விரலையும் இந்த மாதிரி பிடிக்க ட்ரை பண்ணுங்கள். அதற்கப்புறமா மெதுவாக உங்களோட 3 விரல்கள், அதாவது ஆட்காட்டி விரல், நடுவிரல், கட்டை விரல், இந்த 3 விரலையும் வச்சு இந்த மாதிரி ஒரு கட்டை விரலை மட்டும் பிடிச்சிட்டு உங்கள் வலது கால் கட்டை விரலை பிடிச்சி மெதுவாக உங்களோட வலது காலை ஒரு வில்லை இழுக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு இழுத்து உங்களோட வலது காலோட கட்டை விரலை உங்களோட வலது காது பக்கத்தில் வரைக்கும் கொண்டு வந்துக்கணும். பார்வை நேராக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு ஒரே கவனமாக இந்த நிலையில் கொஞ்ச நேரம் நிற்கணும். மெதுவாக அந்த காலை மறுபடியும் நீட்டி அதே இடத்துல வச்சுக்கலாம். இதே முறையை அடுத்த காலுக்குமே நாம் செய்யணும். எப்படி அப்படின்னா கொஞ்ச நேரம் நல்லா தளர்வாக இருந்துட்டு நல்லா ஆழமாக சுவாசித்து ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இடது காலுக்கும் அதே மாதிரி மெதுவாக கைகளை தலைக்கு மேலே உயர்த்தி மெதுவாக முன்பக்கமாக வளைஞ்சி 2 கைகளாலையும் இந்த மாதிரி பாதங்களை பிடிச்சிக்கலாம். உங்களோட இடது கை, நடுவிரல், அப்புறம் ஆட்காட்டி விரல், கட்டை விரல் இப்படி இந்த பாதத்தை விரலை பிடிச்சிக்கணும். இந்த பாத விரலை இந்த மாதிரி பிடிச்சிட்டு மெதுவாக இந்த காலை இழுத்து உங்களோட இடது காதோட நுனியை தொடுவதற்கு ட்ரை பண்ணுங்கள். உங்களால் எவ்வளவு முடியுதோ அவ்வளவு செஞ்சீங்க அப்படின்னாலே போதுமானது. மெதுவாக உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பயிற்சி செஞ்சுட்டு காலை நீட்டிக்கலாம். அவ்வளவுதான் இந்த ஆசனம். இந்த ஆசனத்தை பயிற்சி செய்கிறது மூலமாக நம்ம உடலில் தலையிலேருந்து கால் வரைக்கும் இருக்கிற எல்லா விதமான இணைப்புகளுமே, என்னென்ன இணைப்புகள் அப்படின்னா பாத விரல்கள், நம்மளோட கணுக்கால்கள், முட்டி, இடுப்பு, நம்மளோட தோள்கள், முழங்கைகள், மணிக்கட்டு, விரல்கள், கழுத்து, இந்த 9 விதமான இணைப்புகளுமே துரிதமாக ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். இருந்தாலும் இந்த மாதிரியான யோகா ஆசனங்களை ஒரு கரெக்டான யோகா ஆசிரியரோட முறையான வழிகாட்டுதலோட செஞ்சீங்க அப்படின்னா மிக நல்ல பலன்களை ரொம்ப விரைவாகவே பெற முடியும். இந்த ஆசனத்துக்கு தொடர்ந்து பயிற்சி செஞ்சுக்கிட்டே வர ஒரு கட்டத்தில் நிச்சயமாக இந்த ஆசனம் வர ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி நாம் பார்த்த இந்த ஆசனத்தோட பெயர் ஆகர்ண தனுராசனா. இதே மாதிரி இன்னொரு ஆசனத்தோட உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.